அண்ணா, சொல்லி என்ன விஷயம்? அண்ணா, இந்த புத்தகத்தை பத்தி பேசதான் நான் உங்களை கூப்பிட்டேன். சரி சரி, அந்த புக்கை பத்தி கொஞ்சம் சொல்லு. இந்த புத்தகத்தோட ஆசிரியரின் பெயர் அருளன். 92 பக்கங்களை கொண்ட புத்தகம் இது. 25 தலைப்புகள் பொருந்த அழகான முறையில இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குதாண்ணா. தம்பி, இந்த புத்தகத்தோட பெயர் என்னது? வாசிப்பை நேசிக்க. வாசிப்பை எல்லாம் நேசிக்கலாம் தம்பி. முதல்ல அந்த புத்தகத்தோட பெயரை சொல்லு. பேரே அதுதான். என்னடா இது, புத்தகத்தோட பேரே வித்தியாசமா இருக்கு. ஆமா அண்ணா. சரி தம்பி, அந்த புத்தகத்துல வேற என்னெல்லாம் இருக்கு? கற்க கசடக கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. டேய் தம்பி, இந்த புத்தகத்தை பத்தி கேட்டா ஏன்டா திருக்குறளை பத்தி சொல்லிட்டு இருக்கிய? திருக்குறளை மையமா வச்சுதான்னா இதுக்கு முதல் தலைப்பே ஆரம்பமாகுது. சரி சரி, வேற என்னெல்லாம் இருக்கு? புத்தகங்கள் வெறும் எழுத்துக்கள் இல்ல, சொற்களை தாங்கி வர பெட்டகங்களும் இல்ல. மாறாக மனிதனுடைய ஞானத்தையும் அறிவு திறனையும் அவங்க வாழ்ந்த கலாச்சாரம் பண்பாடுகளை சுட்டி காட்டும் ஒரு கண்ணாடி. அப்படின்னா அந்த புத்தகத்தோட முதல் தலைப்பே புத்தகம் ஒரு கால கண்ணாடி அப்படிதானே? எப்படி அண்ணா சொல்லாமலே முதல் தலைப்பை கண்டுபிடிச்சிட்டியா? டேய் தம்பி, இப்ப நீ தானடா சொன்ன அந்த தலைப்ப. பெரும்பாலான மக்களுக்கு புத்தகங்களின் அருமை பெருமைகள் புரியாத புதிராட்டே இருக்குதானா? ஆமா, வேற என்னெல்லாம் இருக்குது? அது மட்டும் இல்லனா நல்ல நூல்களை வாசிப்பது பல நல்ல அறிஞர்களோடு சேர்ந்து உரையாடுவது போலாகும். கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு. அதை எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆமா அண்ணா, ஒரு மனிதனுடைய சிந்தனை தெளிவானதாக சரியானதாக இருக்க வேண்டும் எனில் அவன் தன்னை விட தெளிவாக சரியாக சிந்திப்பவனுடைய அறிவுரையை கேட்டு அறிந்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை தான் எழுத்தாளர்கள் நமக்கு வழங்குறாங்க. சிறகுகளை இழந்த பறவையும் சிந்தனை இழந்த சமூகமும் மேல் நோக்கி பறப்பதில்லை என்கிறார் இறையன்பு. போதும், நிறுத்து தம்பி. இனி நானே அந்த புத்தகத்தை பத்தி படிச்சு தெரிந்து விடேன். நாமும் சிந்திப்போம், சிறகுகளை விரிப்போம்.